அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, நேத்து வந்து டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியலா ஒரு அறிவிப்பு ஒண்ணு வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிவிப்புல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, குரூப் 2 எக்ஸாம் அந்த மெயின்ஸ் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த எக்ஸாமோட ரிசல்ட் வந்து ஜனவரி 12, 2024ல வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ரெஸ் ரிலீஸ் எதுக்கு குடுத்திருந்தாங்கன்னா, நேத்து ஃபுல்லா ட்விட்டர்ல மிகப்பெரிய அளவுல ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. வி வாண்ட் குரூப் 2 ரிசல்ட்ன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுல ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. நெறைய பேர் வந்து அத பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. என்னன்னா, இப்போ குரூப் 2 வந்து எக்ஸாம் வச்சு கிட்டத்தட்ட மெயின்ஸ் எக்ஸாம் வச்சு கிட்டத்தட்ட வந்து 10 மாசம் ஆயிருச்சு. டிசம்பர் மாசம் ரிசல்ட்னு சொன்னீங்க. இதுவரையும் அந்த ரிசல்ட் வந்து எந்த ஸ்டேஜ்ல இருக்குது? டிசம்பர் மாசம் வருமா? அப்படி இல்ல எப்போ வரும்? இப்போ வந்து பேப்பர் வேல்யூஷன் முடிஞ்சுச்சு அப்படி சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள கேட்டதுனால, நேத்து அளவுக்கு மிகப்பெரிய அளவுல ட்ரெண்ட் பண்ணதுனாலயுமே, அவங்க வந்து நேத்து நைட்டு வந்து ஒரு ஈவினிங் அந்த மாரி டைம்ல வந்து அஃபிஷியலா வந்து வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. என்னன்னா, ஜனவரி 12, 2024ல வந்து குரூப் 2 ரிசல்ட்ட வந்து ரிலீஸ் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விடைத்தாள் திருத்தும் பணி வந்து விரைவுபடுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் வந்து கம்ப்ளீட் ஆகல. அது வந்து ஸ்பீட் அப் பண்ணியிருக்கோம். நாங்க வந்து ஜனவரி 12 வந்து கண்டிப்பா வந்து எக்ஸாம் ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இது வந்து குரூப் 2 மெயின்ஸ் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேப்பி நியூஸ். கண்டிப்பா ஹேப்பி நியூஸா தான் இருக்கும். ஏன்னா, அதுக்காக தான் அவங்க வந்து 10 மாசம் வெயிட் பண்ணிட்டாங்க. இன்னும் 1 மாசம் கண்டிப்பா வந்து அடுத்த மாசம் கண்டிப்பா ரிசல்ட் வந்துரும். பட் நேத்து வந்து ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து குரூப் 2 ரிசல்ட் மட்டும் கேட்கல. குரூப் 4 எக்ஸாம் எப்ப வரும்? ஆனுவல் பிளான 2024 எப்ப ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அத பத்தியும் கேட்டிருந்தாங்க. பட் அந்த அறிவிப்புல அந்த பிரஸ் ரிலீஸ்ல வந்து குரூப் 4 எக்ஸாம பத்தியோ, ஆனுவல் பிளான பத்தியோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்ல. ஸோ ஆனுவல் பிளான் வந்து டிசம்பர் எண்டுக்குள்ள கண்டிப்பா ரிலீஸ் ஆயிரும். அது வந்து ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாசம் தான் ரிலீஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ இத பத்தி கூட ஒண்ணும் கவலை இல்ல. ஸோ இன்னொரு ஒரு 15 நாள் இருக்குது. ஸோ அதுக்குள்ள ஆனுவல் பிளான் ரிலீஸ் பண்ணாலே பண்ணிருவாங்க. ஸோ இத கூட விட்டுறலாம். பட் இது இந்த குரூப் 4 வந்து நவம்பர் மாசம் வந்து கால் ஃபார் பண்ணியிருக்கணும். இது வந்து இந்த 2023 ஆனுவல் பிளான்ல இருக்குது. நவம்பர் மாசம் கால் ஃபார் பண்ணியிருக்கணும். ஸோ டிசம்பர் மாசமாச்சும் நோட்டிஃபிகேஷன் வரும்னு பார்த்தா, ஸோ இதுவரையும் நோட்டிஃபிகேஷன் வர மாரி தெரியல. இதுவரையும் வரல. வர மாரி எந்த ஒரு அறிகுறியுமே கிடையாது. ஸோ இப்போ வந்து அந்த குரூப் 4 எக்ஸாம் எப்போன்னு தெரியல. ஆனுவல் பிளான பத்தி பிரச்சனை இல்ல. அது 2024க்கானது. இந்த மாசம் எண்டுக்குள்ள வரும். ஆனா போன மாசம் நவம்பர் மாசம் ரிலீஸ் பண்ண வேண்டிய குரூப் 4 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எந்த ஸ்டேஜ்ல இருக்குதுன்னு தெரியல. அது எப்போ வரும்னு சொல்லல. ஒருவேளை ஆனுவல் பிளான் வந்தா கூட அதில வந்து ஆட் பண்ணி ஏதாச்சும் வந்து சொல்றாங்களா? அத பத்தி ஏதாவது டீட்டெயில் கிடைக்குமான்னு பார்த்தா ஆனுவல் பிளான் இல்லாதனால குரூப் 4 எக்ஸாம் வந்து எப்போ வரும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அந்த குரூப் 4 எக்ஸாம் வந்து நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம். 10th குவாலிஃபிகேஷன் தான். 6 to 12 அந்த ஸ்கூல் புக்ஸ் அமைச்சு பேஸ் பண்ணியிருக்கிறதுனால அது போய் நிறைய பேர் படிப்பாங்க. 20,00,000 பேர் அப்ளை மட்டுமே பண்ணுவாங்க. ஸோ ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த எக்ஸாம் வந்து எப்போ வரும்ன்ற கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா படிக்கிறவங்க வந்து எந்த டார்கெட் நோக்கி போறதுன்னு தெரியாம இருக்காங்க. எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து குரூப் 4 எக்ஸாம் வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தா 100 நாள், 90 நாள் எக்ஸாம் வச்சிருப்பாங்க. அவங்க வந்து கன்டினியூஸா படிச்சுட்டே இருந்திருப்பாங்க. இப்போ இந்த குரூப் 4 எக்ஸாம் வந்து எப்போ வரும்னே தெரியல. இப்போ வந்து டிசம்பர் எண்டுக்குள்ள கண்டிப்பா நோட்டிஃபிகேஷன் வர மாரி எதுவும் இல்ல. இப்போ வந்து அடுத்த 2024க்கு போச்சுன்னா, அது வந்து மே மாசக்குள்ள வருதா? இல்ல மே மாசத்துக்கு அப்புறமா நோட்டிஃபிகேஷன் வருதாவே அத பத்தியும் தெரியல. ஸோ எந்த டார்கெட் நோக்கி போறதுன்னு ரொம்ப கன்ஃப்யூஷனா இருக்காங்க. ஏன்னா இதுக்காக நெறைய பேர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல் டைமாவே படிச்சுட்டு இருக்காங்க. வேலைக்கு போயிட்டும் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கின்னு சொல்லிட்டு தொடர்ந்து படிச்சுட்டே இருக்காங்க. இப்போ வந்து அவங்களோட டார்கெட் எத நோக்கி போறதுன்னு தெரியாம நெறைய பேர் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி அப்படியே நிக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு இந்த பிப்ரவரி மாசம் எக்ஸாம் வந்துரும். இல்லைன்னா வந்து மார்ச் வந்துரும், மே வந்துரும். இந்த மாதிரி இத வச்சு எக்ஸாக்ட்டான ஒரு மந்த் தெரிஞ்சாவோ, அது தெரிஞ்சா கூட போதும். அவங்க வந்து படிக்கிறது ஈஸியா இருக்கும். ஆனா, அவங்க வந்து நேத்து ரிலீஸ் பண்ண பிரஸ் ரிலீஸ்ல குரூப் 2 ரிசல்ட்ட பத்தி மட்டும் தான் இருந்துச்சே தவிர, குரூப் 4 எக்ஸாம் பத்தி ஒரு நியூஸ் கூட கிடையாது. அதுக்கப்புறம் ஆனுவல் பிளான் பத்தி இல்ல. ஸோ கண்டிப்பா அவங்க வந்து சொல்லியிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா குரூப் 4 எக்ஸாம் வந்து நெறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு எக்ஸாம். அது வந்து அத பத்தி ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தா கரெக்ட்டா இருந்திருக்கும். டிஎன்பிஎஸ்சி வந்து சொல்லணும். வந்து குரூப் 4 எக்ஸாம் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவோம், எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அந்த ஆனுவல் பிளானுக்காக தான் வெயிட்டிங். அது பார்க்கலாம் டிசம்பர் 2 கூட கன்ஃபார்ம் வந்துரும். அதில மேக்ஸிமம் ஆட் பண்ணி அது புதுசா ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணுற வாய்ப்புகள் அதிகம். ஆனா முன்னாடி சொல்லிடணும். ஏன்னா ஒரு டார்கெட் தெரிஞ்சா தான் அத நோக்கி வந்து ஆஸ்பிரண்ட்ஸ் போறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். எப்போ எக்ஸாம் வருதுன்னே தெரியாம படிக்கும்போது அவங்க வந்து கரெக்ட்டா படிக்க முடியாது. ஸோ தொடர்ந்து படிக்கிறதுக்கு வந்து ஒரு உத்வேகமா அந்த மந்த் தெரியணும். ஸோ அதுக்காக ஆனுவல் பிளான சீக்கிரம் ரிலீஸ் பண்ணி அந்த குரூப் 4 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு சொல்லிட்டு சொல்லணும். அதுதான். ஏன்னா குரூப் 2 மட்டும் தான் ரிலீஸ் பண்ணதுனால, குரூப் 4 எக்ஸாம் எப்போன்ற கேள்வி தொடர்ந்துட்டே இருக்குது. அவங்க அதுக்கும் ஆனுவல் பிளான சீக்கிரம் ரிலீஸ் பண்ணி குரூப் 4 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போன்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியலா சொல்லணும். ஸோ இப்போ வந்து
இது டிஎன்பிஎஸ்சிக்கான ஒரு கோரிக்கை. இப்போ வந்து நான் வந்து ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு என்ன சொல்றேன்னா, தொடர்ந்து நீங்க வந்து ஒரு கன்ஃப்யூஷனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். படிக்கலாமா? தொடர்ந்து படிக்கலாமா? எக்ஸாம் எப்போன்னு தெரியல. எந்த மாரி படிக்கிறது? அப்படி சொல்லிட்டு ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும். ஆனா, நீங்க வந்து இந்த ஃபீல்டுல இறங்கிட்டீங்கன்னா, தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கணும். எக்ஸாம் கண்டிப்பா வரும். இப்போ இந்த வருஷம் வரலனா கூட 2024ல கண்டிப்பா குரூப் 4 எக்ஸாம் வரும். அப்ப கண்டிப்பா வரும்போது நம்ம வந்து இனிமேல் இப்ப கிடைக்கிற டைம்ல உங்களுக்கு ப்ளஸ் தான். இப்போ நீங்க புதுசா படிக்கிறவங்கலாம் சீக்கிரமா சிலபஸ் முடிக்கிற வாய்ப்பு அதிகம். நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸா இருப்பாங்க பார்த்தீங்களா, சில கேண்டிடேட் அவங்க கூடயே வந்து நல்லா காம்பீட் பண்ணலாம். இந்த டைம கரெக்ட்டா நீங்க பயன்படுத்திக்கணும். எக்ஸாம் வருது, வரல அதெல்லாம் அப்புறம் தான். நம்ம வந்து தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தா மட்டும் தான் அது பயங்கரமா காம்பீட் பண்ண முடியும். ஏன்னா வந்து குரூப் 4 பொறுத்தவரையுமே நீங்க ஒரு 170 பண்ணா தான் சேஃப். அந்த அளவுக்கு படிக்கணும். 200 கொஸ்டின்ஸ்க்கு நீங்க 170 கொஸ்டின்ஸ் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு ஒரு போஸ்டிங் வந்து கன்ஃபார்மா கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு காம்படிட்டான ஒரு எக்ஸாம். ஸோ நீங்க வந்து எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்லாம் சொல்லிட்டு நீங்க வந்து ஸ்டாப் பண்ணாம தொடர்ந்து கன்டினியூஸா படிச்சுட்டே இருங்க. அப்பதான் வந்து மத்த ஒரு காம்படிட்டர் கூட காம்பீட் பண்ண முடியும். நம்ம 170 மார்க்கு 170 கொஸ்டின் வந்து கரெக்டாக போட முடியும். ஸோ கண்டிப்பாக 2024ல் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணலாம் கூட கண்டிப்பாக 2024 நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வந்து இப்போ வந்து கிடைக்கிற டைமை நீங்கள் வந்து கரெக்டாக பயன்படுத்தி சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த ஃபீல்டில் வந்துட்டா நம்மளோட ஒரே ஒரு நோக்கம் வந்து படிச்சுட்டே இருக்கணும். அவ்வளோ கண்டிப்பாக தொடர்ந்து ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அதுக்கு அந்த முயற்சிக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. ஸோ அதான் இந்த வீடியோ நான் சொல்ல நினச்சேன். டிஎன்பிஎஸ்சி கண்டிப்பாக ஆனுவல் பிளான் ரிலீஸ் பண்ணி குரூப் 4 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போன்னு சொல்லணும். அதே மாதிரி ஆஸ்பிரண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன் வருது வரையும் தொடர்ந்து படிங்க. அதுதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கான் கொடுத்துங்க. அப்போ நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனும் மீண்டும் உங்களை வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.